2 படம் வந்ததுப்பா. அப்புறம் ஏன் இன்னொரு படம் வர முடிந்தது? சென்சாரில் மறுபடியும் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். கொடுத்து அதோட என்னெல்லாம் நீக்க வேண்டுமோ நீக்கி இருக்கலாம். உயர்நீதிமன்றத்தில் இருப்பதனால் நான் கருத்து சொல்லலை. அவர் உணராமல் இருப்பது எப்படி எனக்கு தெரியல. அவர் படித்தவர். ஜனநாயக திரைப்படத்திற்கு மத்திய அரசோட அழுத்தம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் திரைப்படம் வந்து தற்போது வெளியவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் ஐயா சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நேரடியாக அருண்ராஜுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம். ஏற்கனவே அவர் மன அழுத்தத்தில் இருக்காரு. எந்த அழுத்தமும் இல்லை. தெளிவாக 2 படம் வந்ததுப்பா. அப்புறம் ஏன் இன்னொரு படம் வர முடிந்தது? இந்த படத்தில் சென்சாரில் மறுபடியும் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். கொடுத்து அதோட என்னெல்லாம் நீக்க வேண்டுமோ நீக்கி இருக்கலாம். நேராக அவங்க உயர்நீதிமன்றம் போயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் நாம சொல்லலை. உயர்நீதிமன்றத்தில் அதற்கு பல வழிமுறைகளை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால் இது உயர்நீதிமன்றத்தில் இருப்பதனால் நான் கருத்து சொல்லலை. ஆனால் எந்த விதத்திலும் இது நிச்சயமாக மத்திய அரசு இது காரணம் இல்லை என்பதை அனைவரும் உணர்வார். அவர் உணராமல் இருப்பது எப்படி எனக்கு தெரியல. அவர் படித்தவர். இதை கூட தெரியாமல் பேசி கொண்டிருந்தார்கள் என்றால் அரசியலுக்கு ஏன் இவர்கள் இப்படி மாறி போகிறார்கள் என்று எனக்கு தெரியல. இல்லை, ஏற்கனவே இது ஒரு தொலைக்காட்சியை சார்ந்த நிருபரும் புகைப்பட கலைஞரும் அங்கே போய் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற குவாரியில் ஏற்கனவே அளவிற்கு மீறி அதில் எடுத்ததுனால ஏற்கனவே தடை வாங்கிய குவாரியை போய் இவங்க படம் பிடித்ததனால் அவர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களை அச்சுறுத்தப்பட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரால். ஆக இன்று அரசியல் தலையீடினால் இந்த குவாரிகள் தமிழகத்தின் கனிம வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இறுதியுரை எழுத வேண்டும் என்பதை மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். ஊழல் அதிகமாயிடுச்சு, கனிம வள கொள்ளை, கஞ்சா, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இவை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு எல்லா இடத்துலையும் தான். சென்னையில் தமிழ்நாடு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அது உடனே நிறுத்தப்பட வேண்டும். சுரண்டி மண்ணை சுரண்டுறாங்க, கனிம வளத்தை சுரண்டுறாங்க, மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க. இன்னைக்கு 10 அமைச்சர் நேரு மேலே 2300 கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது. முதலமைச்சர் சொல்றார் இது ட்ரெயில் தான். நேரு மீட்டிங் ஒன்று நடத்தி காமிக்கிறாரு. இது ட்ரெய்லர் தான். இன்னும் மார்ச் மாதத்தில் நேரு பெரிய மாநாட்டம் நடத்தி காமிக்க போறாருன்னு ஜெயிலில் இருக்க வேண்டியவர் ட்ரெய்லர்னு சொல்லி கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் மக்கள் விருப்பமாக இருக்கிறாங்களாம். கருப்பு சிவப்பு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும்.